1926லேருந்து இந்த 2026 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்ம டோலர் விடுவெளி வந்து அவங்களாம் காமனாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து நான் இதுவாகணும், நான் அதுவாகணும், நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி ஆனாங்களா, இல்லை அப்படி ஆகிற ப்ராசஸில் அவங்க இருக்காங்களா, இல்லை அப்படி ஆக முடியாமல் அவங்க கனவுகளை தொலைச்சிட்டு அவங்க வந்து அதுக்காக கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத பற்றின டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம போட்காஸ்ட்டில் பேச போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆனவங்களை வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பெரிய போட்காஸ்டாகவும் ஆகலை. ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்டாக்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சக்ஸஸில் வந்து அவங்க சக்ஸஸ் அடைய முடியாமல் வேறு வேலை பார்க்குறவங்களும் நம்ம வந்து இந்த போட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பற்றி தான் வந்து இந்த போட்காஸ்ட்டில் நம்ம வந்து அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணி அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எப்படிலாம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த பாத்துக்கு வந்து அவங்க பார்த்து அமைச்சாங்க, அவங்க எப்படிலாம் பார்த்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன ரிக்ரெட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்க அதை ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸாக போட்ட 3 வீடியோவில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டியாக இல்லை, வீடியோ வந்து குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லி நம்ம டோலர் விடுவெளியில் வந்து சொல்கிறீங்க. அது வந்து போக போக வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா வந்து இப்போதைக்கு இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சதுனால நம்மக்கிட்ட மைக்கும் இல்லை, கேமராவும் இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டோலர்களே நீங்கள் பார்த்துட்டு கிறுக்கு கோமாளி வித் மீ உங்கள் சி விஜயா. நம்ம போட்காஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நம்மளோட டோலர், அதாவது நம்மளோட எப்படின்னா சார்பட்டா பாருங்கள் டேடின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருமா, அந்த மாதிரி நம்மளோட டேடி வந்து இவர் தான் நம்மளோட டேடி. என்ன எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த போட்காஸ்ட் நான் கூப்பிட்டவொடனே வந்து இந்த போட்காஸ்ட் நம்ம டோலர் பேசுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம எதை பற்றி பேச போகிற சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து நான் இதுவாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு கனவுல இருந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆகணும் நீங்கள் கனவு பண்ணீங்க சின்ன வயசுலேருந்து, இல்லை அந்த உங்களுக்கு ஒரு நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம்? நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் எப்படி ரொனால்டோ மாதிரியா, மெஸ்ஸி மாதிரியா, அந்த காலத்தில் ஃபுட்பால் பிளேயர் நார்மல் இதுதான். ரொம்ப பிடிச்ச கேமே, ரொம்ப ஆசையாக இருந்தேன். இப்போ அது ஆக முடியல, ரொம்ப கிட்டத்து போயிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி அந்த ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்ற ஒரு ஆசை வந்து? இல்லை, நான் நார்த் சைடில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது சின்ன வயசுலேயே வந்து ஃபுட்பால் தான் வந்து அங்கே ரொம்ப ப்ராப்ளமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அங்கே தான் ஃபுட்பால் தான். எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க? உதயபூர். ஓகே. ஸோ அதனால வந்து ஸ்டார்ட் பண்ண நான். ஸோ அதனால வந்து அங்கே வந்து நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல, நம்மளோட பேக்ரவுண்டு வந்து அவ்வளோ சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால வந்து எப்படி காலேஜ் படிக்கிற டைம்ல வந்து இந்த இல்லை ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து நீங்கள் ஃபுட்பாலர் ஆக முடியாது அப்படின்றத வந்து நீங்கள் சொன்னீங்க? ஜாப் போகும்போது தான் தெரிஞ்சது. ஓகே, நம்ம ஜாப் போனால் தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும் சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா வேணாம், நம்ம வந்து வேலைக்கு போனால் தான் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இல்லை மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம்? இல்லை மேரேஜ் முன்னே தான் எல்லாமே டிசிஷன் எடுத்து. ஏன்னா வந்து ரெண்டுத்துக்கும் வந்து இப்போ வந்து விளாண்டுக்கு போனோன்னா சோறு கிடைக்காது, வேலைக்கு போனால் சோறு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது ஓகே டிசிஷன் எடுத்துகிட்டு வேணாம், நம்ம இதோட ட்ராபேக் ஆகிட்டு நம்ம வந்து வேலைக்கே போயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுட்பாலர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அந்த ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராசஸில் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து கற்றுக்கிட்டீங்க, எப்படிலாம் நீங்கள் அந்த ப்ராசஸ் உங்களோட ஜேர்னி போச்சு அப்படின்னு நம்மளோட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து விளாடும்போது வந்து ஒரு குரூப்பாக விளாடும்போது அது ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலையில் ஏஞ்சோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம ஒர்க்கு வந்து விளாட்டு வரும்போது வந்து பாடியும் வந்து நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஓகே இது அப்படியே தொடர்ந்து சில மேட்சஸ், லோக்கல் டோர்னமெண்ட் ஆடுறது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எல்லாரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறது, அதில் ஒரு இது அதனால நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் பேசிக்காகவே ஃபுட்பாலை வச்சு நீங்கள் வந்து இந்த எப்படின்னா இந்த சின்ன வயசுல நீங்கள் இது பண்ணி பார்த்துட்டு நீ பார்த்தீங்க. ஃபுட்பால் இல்லாமல் நீங்கள் பொது வாழ்க்கையிலே வந்து எப்படி நீங்கள் இந்த அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது உங்கள் பர்சனல் லைஃபாகவே அது உங்களுக்கு நல்லா இருந்ததா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லைஃப் லெசன் மாதிரி கற்றுக் கொடுத்ததா அந்த ஜேர்னி வந்து? நீங்கள் இந்த ஃபுட்பாலர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்போது அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் பின்னாடி திரும்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எனக்கு இது ஒரு லைஃப் லெசன் நான் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த ஃபுட்பாலர் ஆகிற ஜேர்னியில் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்ததா?
சொல்லுங்க. இல்லை கற்றுக்கிட்டதுனா வந்து அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஃபுட்பாலர்னால் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ என்னோட சப்போர்ட் இல்லைனாலும் நானே வந்து ஓகே இதுக்கு மேலே போனால் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியாது, ஓகே இது ட்ராப் ஆகாதான் சொல்லிட்டு அங்கே ஆமாம். நீங்கள் உங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிகிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டீங்களா? இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்பாலர் திரும்பி நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு வந்திருக்கா? ஆசை உள்ளுக்குள்ளே இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்குன்றீங்க? இப்போ வரைக்கும் இருக்குதான். நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து டீம் ஃபார்ம் பண்ணி அதில் நீங்கள் வந்து அதில் திரும்ப ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நிறைய டோர்னமெண்ட் ஆடணும். நாங்கள் வந்து இந்த கார்பரேட் ஆஃபீஸில் டோர்னமெண்ட் இருக்கும், அந்த டோர்னமெண்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஒரு ஜேர்னியாக. ஸோ வீட்டில் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஆனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஆசை இருந்தது, ஆனால் வந்து இந்த சூழ்நிலைனால நான் ட்ராப் ஆகிட்டேன். ஸோ ஜாப் போயிருக்கேன். ஆனால் வந்து நம்ம ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதில் வேணாச்சும் நம்ம பசங்க அது ஒரு இது. இப்போ நீங்கள் வந்து ஃபுட்பாலர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்போ அடுத்து உங்கள் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, உங்கள் பசங்க, அவங்கள வந்து நீங்கள் ஃபுட்பாலர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே உங்கள் கனவை நீங்கள் திணிக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லை அவங்க வந்து பரவாயில்ல நான் என்ன வேணாலும் ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு? இல்லை எனக்கு வந்து திணிக்கணும்னு இல்லை. ஸோ ஆனால் எந்த ஸ்போர்ட்ஸ் எதுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆடணும். ஏன்னா வந்து நம்ம திணிக்கக்கூடாது, தானாக வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ உங்கள் பையனே இருக்குமே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஸ்போர்ட்ஸாக போக மாட்டேன்றாங்க, அப்போ நீங்கள் அந்த நிலைமையில விட்டுருவீங்களா? சரி உங்கள் இஷ்டப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வந்து அதை பற்றி பேசி புரிய வச்சு அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே ஈடுபடுத்துவீங்க? கண்டிப்பாக வந்து ஏன்னா இப்போ வந்து நான் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன். எந்த ஸ்போர்ட்ஸ், ஆனால் ஸ்போர்ட்ஸ்குள்ளே உள்ளே போகணும். எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி. அதனால தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்தீங்க. ஸோ 2 பேரும் ஸ்போர்ட்ஸில் தான். ஸோ அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் யூஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தோ அதில் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து திரும்பி ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினச்சிங்கனாலோ அதுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை பண்ணுவாங்களா? இப்போ போனோன்னா இப்போ எப்படின்னா உங்கள் வேலையை ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு உங்கள் பேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃபுட்பாலாகவே நான் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுவோம்? ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவோம் தான். ஆனால் வந்து ஏஜ் ஒன்று இருக்குது. ஸோ திரும்ப நம்ம போனோம்னா திரும்ப நம்ம ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாதி ஃப்யூச்சரை வந்து நம்மளுக்கு கடந்து வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம பசங்களை வந்தால் நம்ம வந்து ஆமாம். சரி, இப்போ இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரி ரிக்ரெட் உங்களுக்கு இருக்கா பின்னாடி? நீங்கள் ஃபுட்பாலர் ஆகிற ஜேர்னியில் ஆகட்டும், இல்லை ஃபுட்பாலர் ஆகலான்னு ஒரு பாயிண்ட் முடிவு எடுத்துருக்கீங்களா? அதுலேருந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கா? இந்த மாதிரி நம்ம கனவை வந்து நம்ம தொலைச்சிட்டோமே, இல்லை கனவை நான் தொலைக்கல, நான் கரெக்டாக தான் இருக்கணும்னு உங்களுக்கு நானே வந்து தேத்திக்கினேன். ஏன்னா வந்து முடியாத விஷயத்த போய் மோதி பார்த்தா வலிக்க வருது. ஸோ முடியாதுன்ட்டு ரைட்டு. ஆனால் இனி வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் நான் பார்த்தாலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் இது பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு அது ஒரு லவ்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ்னா, அது உண்மை. எது இருந்தால் சரி ஜிம்மு கூட போனால் கூட அப்போ அது ஃபுட்பால் ரூபத்தில் இருந்தது. இப்போ வந்து அது வந்து ஸ்போர்ட்ஸும் பொதுவாக எந்த ஸ்போர்ட்ஸும் தான் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே டேடி, தேங்க்யூ. இந்த போட்காஸ்ட் வந்து உங்கள் டைமை யூஸ் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நம்ம டேடி சும்மா நினச்சிக்காதீங்க. அவர் இப்போ கூட வந்து ஃபுட்பால் பயங்கரமாக விளையாடுவார். ஏதாச்சும் ஒரு ஃபுட்பால் டீம் யாராச்சும் நீங்கள் ஃபுட்பால் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா இவர் கோச்சாக கூப்பிட்டுனாலும் கூப்பிட்டுக்கலாம், இல்லை இவர் ஜிம் ட்ரைனராகவும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். இவரும் ஏதாச்சும் படத்தில் கூட இவர் நடிப்பார். இவர் படத்தில் நீங்கள் சான்ஸ் சைடிங் தான் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து என்ன ஆகலாம், நீங்கள் வந்து கிறுக்கு கோமாளிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் டேடி தேவைப்பட்டாருன்னா நீங்கள் சொல்லலாம், நான் அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணேன். தேங்க்யூ டேடி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ப்ரோ. இவர் தான் வந்து நம்ம ஜிம்மில் வந்து நம்மளோட ப்ரோ. இவர் நான் ப்ரோன்னு கூப்பிட்றேன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் நினச்சாரு. இவர் பெரிய இவர் வயசில் கொஞ்சம் பெரியவராக இவர் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அது மட்டும் பண்ணிக்கோங்க. நீ பாசமா வண்டி ஓட்ட கொடுக்குறேன்னும் போது யோசிச்சிருந்தா நீ சொன்னோன்னே வந்தேன் பார்த்தியா, நான் ஒரு லூசு கூப்பிட்டா. அதனால தான் மச்சான் நான் உன்னை கூட்டினேன். அடுத்து நம்மளும் வந்து அவர் நம்ம டேடி கிட்ட கேட்ட மாதிரி தான். இவரும் வந்து இவர் வாழ்க்கையில் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஏதாச்சும் இவரோட ட்ரீம் வந்து ஒரு ட்ரீம் இருந்ததா, அதை எப்படிலாம் அச்சீவ் பண்ணார், இல்லை அச்சீவ் பண்ண முடியலையா அவரால் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். சரி, தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பேச வந்ததுக்கு நம்ம டேடி பேசுகிற மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம பேச போகிறோம் சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கனவு இருந்ததா, நான் இது ஆகணும் அப்படின்ற மாதிரி?
சின்ன வயசுலன்னு சொல்லும்போது பெரிய கனவுலாம் கிடையாது. ஏன்னா நான் 10th வரைக்கும் ஊரில் கும்பகோணத்தில் தான் படித்தேன். அப்போ வரைக்குமே எனக்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்லாம் எனக்கு எதுவுமே கனவுலாம் கிடையாது. ஏன்னா அப்போ வரைக்குமே வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன் போவேன். பெரிய பெரிய படிக்கிற பையனும் கிடையாது. ஆவரேஜாக மிடிலுக்கும் லாஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பையன் தான் நான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பாஸ் ஆவேன், இல்லைன்னா கொஞ்சம் ஃபெயில் ஆகி பாஸ் ஆவேன், அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு அந்த பெரிய படிப்பு அறிவும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்னா இன்ட்ரெஸ்ட், ஏதாவது விளையாடுவேன். ஆனால் அதுவுமே நல்லா விளையாடுவேன்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடையாது. ரொம்ப அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப குட்டியாக இருப்பேன். என் ஸ்கூலில் படிக்கிறவங்க என் கூட படிக்கிறவங்க ஹைட்டாக இருப்பேன், நான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். அதனால எதுலேயுமே என்னால் அந்த அளவுக்கு டாமினண்ட்டாக பண்ண முடியாது. அப்புறம் 10th முடித்தோடனே இங்கே கொண்டு வந்து சென்னையில் டிப்ளமோ சேர்த்துட்டாங்க. டிப்ளமோ சேர்த்தோன்னே அங்கே டிப்ளமோன்னு பார்த்தா எல்லாம் நம்ம வயசு இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயுமே நம்ம ஏஜ்லாம் இருக்க மாட்டாங்க. டிப்ளமோ பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு 15 வயசு இருக்குன்னா என் கூட படிக்கிறவங்க 25 வயசு இருக்கும். ஸோ அதுலேயுமே நம்மளாலலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுலேயுமே ஏதோ ஒரு படிப்பேன், ஆவரேஜாக எல்லா செம்மும் கிளியர் பண்ணிட்டு அதில் கேம்பஸ் மூலயமா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 2010 ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே எனக்கு வந்து இதாகணும் அதாகணும் கிடையாது. திடீர்னு ஒரு ஆசை வரும், கிரிக்கெட் பார்க்குறப்போ டோனி மாதிரி ஆகணும்னு தோணும். அப்புறம் அம்மா ஜாதகம் பார்த்துட்டு நீ மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா, அப்போ எனக்கு மியூசிக் என்ன சம்மந்தம் இருக்குது இவங்க சொல்றாங்க. அப்புறம் லாயர் ஆகணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து அஃபென்ஸ் பண்ணுறேன்லாம் யாரும் நினச்சிக்காதீங்க, இது வந்து என்னோட தனி பிலீஃப். திடீர்னு லாயர் ஆகணும்பாங்க. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம அப்பெல்லாம் நான் அம்மா சொல்றத நம்பி ஒருவேளை நம்ம நிஜமாவே ஆயிட முடியாது. ஆனா நம்ம தான் அதை படிக்கல, எப்படி ஆகும், சரி ஜாதகத்தை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படி நம்பினேன். அப்புறம் கொண்டு வந்து இங்க டிப்ளமோ சேர்த்தாங்க. டிப்ளமோலையும் பெரிய நம்ம ஸ்கில்லு காட்டுற அளவுக்குலாம் அங்கே இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரிலாம் அங்கே கல்ச்சுரல்ஸோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் இருக்குது. போவோம், படிப்போம், செம் லீவ் விடுவாங்க, ஹாஸ்டலில் இருப்போம், ஹாஸ்டல்லேருந்து ஊருக்கு போவோம், லீவ் விட்டா. இப்படியே தான் இருந்தது அந்த 3 வருஷம். அப்புறம் தான் கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒரு கம்பெனியில் எங்கள் ஃபீல்டு வந்து பெரிய எடுத்தோடனே ஐடி மாதிரிலாம் சேலரிலாம் நிறைய தருவாங்க. அங்கே வந்து ஒரு பேசிக் சேலரியில் இதாகி ஒரு கொஞ்சமாக இதாகி அப்புறம் கம்பெனி மாதிரி இதாகும்போது நம்ம இப்போ தானே இந்த ஃபோனு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்லாம் அதில் வரும்போது சின்னதாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஏதாவது மீடியா இது பண்ணலாம். எனக்குள்ள அந்த இது இருக்குன்றதே எனக்கு பெருசாக தெரியாது. எங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த இதெல்லாம் ஆனுவல் டே அந்த மாதிரிலாம் வைக்கும்போது நான் வந்து என்னை வந்து ஒரு சீனியர் வந்து நீ வாடா என் கூட நான் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் நடிடா அப்படின்னு சும்மா சொன்னேன். அப்புறம் நான் தான் எனக்கு அது வரைக்குமே எனக்கு அந்த நிறைய நான் இந்த ஆதித்யா சேனல் எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். நான் பேசுகிறப்பே ஏதாவது ஒரு படத்துலேருந்து ஒரு சீனை வச்சு தான் பேசுவேன். இப்போ ஏதாவது நிறைய இவன் இதை பாரு இந்த மாதிரி பண்ணுறான்டா அந்த மாதிரி ஒரு எல்லாருமே அந்த மாதிரி கலாச்சிட்டே இருக்காங்க ஆஃபீஸ்லேயுமே சரி. அப்போது எனக்கு அந்த ஸ்கிட்டு சான்ஸ் வரப்போ நான் வந்து அவரு கூட கொலாபரேஷன் பண்ணி அந்த ஸ்கிட்டு பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. அந்த ஸ்கிட்டே என்னன்னா ஆஃபீஸில் நடக்கிறத காமெடியாக ஒரு படத்துல போர்ட்ரேட் பண்ணி இது பண்றப்போ என்ன கூப்பிட்டாரு ஒருத்தர். ஆனா அந்த இடத்துல நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். ஒரு 600 பேருக்கு முன்னாடி அந்த ஸ்கிட் ஒரு 5 மினிட்ஸ் நடக்கும்போது அதுல நான் பயங்கரமா எங்க எம்டில இருந்து எல்லாரும் அவங்களதான் கலாய்க்கிறோம். ஆனா அவங்களே அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாங்க. இப்ப விஜய் டிவில பாத்தீங்கன்னா விஜய் டிவியே கலாய்ப்பாங்க. ஆனா அவங்க வந்து நல்லா அவங்கள என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எங்க ஆஃபீஸ்லயும் பண்ணும்போது அது பயங்கர ஃபேம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு சரி உனக்கு இதெல்லாம் வருதா அப்படின்னு நினச்சி இந்த டிக்டாக் இதுலலாம் வீடியோ பண்ணுறது. அப்புறம் அது அடுத்தடுத்த வருஷம் தொடர்ந்து 3 வருஷம் பண்ணோம் அதே ஸ்கிட்னா அது டிஃப்ரெண்ட்டாக ஓடுவதா இப்போ கூட யூடியூப்ல இருக்கு. அது பண்ணும்போது இன்னமும் எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு தெரியாதவங்களே கிடையாது, அந்தளவுக்கு அது பயங்கர கடைசியில வந்து உங்களுக்கு வந்து அந்த சோசியல் மீடியால நம்ம நடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்து நீங்க கண்டுபிடிச்சி அது சம்பந்தமா நீங்க போயிட்டு மாதிரி உங்க கனவு வந்தது. ஆனா என்னால அங்கேயும் போக முடியாது, ஏன்னா ஒண்ணுமே இல்ல. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்றது வேற. ஏன்னா நான் இங்க இப்போ மேரேஜ் ஆகி இங்க இருக்கேன். ஆனா என்னோட ஃபேமிலின்றது இன்னும் ஊர்ல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்கணும். அவங்களுக்கு சில ஹெல்த் கண்டிஷன்லாம் இருக்கு, அதையும் நான் பார்க்கணும். இங்கேயும் என்னோட ஃபேமிலி பார்க்கணும். இப்போ வந்து ஆனா வந்து உங்களுக்குன்ற கனவு இல்லை, ஆனா இதுதான் உங்க கனவுன்றது இப்போ லேட்டரா நீங்க வந்து ஆஃப்டர் ஒரு 25க்கு மேல வேணா
எனக்கு ரியலைஸ் என்னால் ஒரு ஸ்டேஜில் நின்று ஒரு 600 பேர் நின்று நான் தைரியமாக நான் வந்து என்னால் ஒரு 10 நிமிஷம் என்கேஜிங்காக வைக்க முடியுன்றதே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கான ப்ராசஸில் நீங்கள் வந்து இருக்கீங்களா? அதாவது இப்போ எப்படின்னா ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடியன் ஆகிறதோ இல்லை ஒரு பெரிய ஆங்கர் ஆகிறதோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கான ப்ராசஸில் இருக்கீங்களா? இல்லை நம்மளுக்கு இப்போதைக்கு இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, நம்ம ஃபேமிலியை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? நான் எந்த ப்ராசஸுமே பண்ணல. என்னால் முடிஞ்சதுன்னா எப்போனா ரீல்ஸ் போடுவேன், சான்ஸ் கிடைச்சா ரீல்ஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் யாருன்னா இப்போ வரைக்குமே எங்கள் ஆஃபீஸில் எந்த கல்ச்சர் இருந்தாலும் என்ன தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. அங்கே என்னால் என்ன முடியுமோ என்னால் 100% தர முடியுமோ அதை கொடுத்துட்டு நமக்கு சம்பாதிச்சாதான் அடுத்த இது பண்ண முடியுன்றதுனால என்ன நம்பி சில பேர் இருக்காங்கிறதுனால நான் எதுவும் ட்ரை பண்ணல. சரி, இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி உங்களுக்கு வந்துச்சு, உங்களுக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்றீங்க. அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணிடுறீங்களா? நம்மள இந்த ஃபேமிலிலாம் நம்ம எனக்கு தனியாக இருந்தீங்கன்னா நம்ம பெரிய ஆளாக இருக்கலாமோ அப்படின்னு நிறைய நான் ரிக்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த இது நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது எனக்கு இது வரும்ன்றதை ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சல. இது ஒருவேளை நான் காலேஜ் படிக்கும் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தேன்னா எனக்கு நான் இன்னும் வேற மாதிரி ஏதாவது, ஏன்னா அப்போ நமக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது நமக்கு கம்மி, நம்ம தைரியமாக என்ன இருக்கலாம். அப்பயும் எதுவும் கிடையாது, போனாலே எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ நான் அப்படி எடுக்க முடியாது. ஃபேமிலி இருக்கிறாங்க என்ன நம்பி. இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 கிட்ட ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 55 இருக்கும். ஸோ அவங்களையும் நான் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். ஸோ அது நான் ட்ரை பண்ணல. கவலைப்படாதீங்க ப்ரோ. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யாராச்சும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய இதில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, இல்லை உங்களோட லைஃபே டேர்ன் ஆகும். நீங்கள் வந்து அது வேணான்னு முழுசாக விட்டுருல, நீங்கள் அதுக்கான ப்ராசஸில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து அது பண்ணாமல் அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போது பண்ணின்னு இருக்கீங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சி அடுத்து நம்ம சேனலில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாகி நீங்கள் ஒரு போட்காஸ்ட் போடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ இந்த போட்காஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் 2 பேரை வந்து நம்ம பேச வச்சுருப்போம், நம்ம ஜிம்மேட்ஸு. அவங்க வந்து அவங்களோட விஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியல. பட் ஆனால் அதை அச்சீவ் பண்ண அவங்க எடுத்த ப்ராசஸில் என்னென்னலாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு அந்த லைஃப் வந்து லெசனாக கொடுத்தது, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்றது வந்து நம்ம இந்த போட்காஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் இது ஒரு பார்ட் 2 நான் போடுவேன். அதில் வந்து 2 பேர் இதே மாதிரி கூப்பிட்டு அவங்க விஷனை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறவங்கள பேச வச்சு அதை வந்து போட்காஸ்ட்டாக போடுவோன்றது உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கேள்வியிலே சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்ம சேனல் இன்னும் பெருசாகி நம்மளுக்கு நிறைய கான்டாக்ட்லாம் வளர்ந்ததுன்னா அவங்க விஷனை அச்சீவ் பண்ணிட்டு இப்போ அதில் சக்ஸஸாக இருக்கிறவங்களையும் ஒரு 2 பேரை கூப்பிட்டு நான் கண்டிப்பாக போட்காஸ்ட் போடுவோன்றது உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்களுக்கு இருக்கு கோமலி சிஜிஆர். எங்களுக்கு யூடியூப்லேயும் இப்போ ஒரு கீழே இருக்குது, போட்காஸ்ட்லேயும் ஒரு கீழே இருக்குது. போட்காஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். வட்டமே